இந்த தினத்திலே நாம் தியானிக்க போகிற வாக்கியமானது आज के दिन हम ध्यान करने वाला वचन இறைவனை நம்புகிறவர்கள் जो परमेश्वर के ऊपर भरोसा जो रखते हैं யார் என்று நாம் நம்மை அறிந்து கொள்ளும்படிக்கு இறைவன் தாமே நமக்கு போதிப்பாராக वे कौन है करके हम अपने को पहचानने के लिए प्रभु हमें शिक्षा दे। உலகத்திலே எல்லா காரியங்களும் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கும்போது ये संसार के हर कार्य के ऊपर जब आप ध्यान देते हैं இரண்டு காரியங்களை நீங்கள் மனதிலே கொள்ளுகிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது। दो दो कार्य को आप अपना मन में ले सकते हैं। இருள் என்றால் வெளிச்சம் இருக்கிறது என்று அர்த்தமாகும்। अंधकार तो उसके मतलब ज्योति भी है। இடது பக்கம் என்று சொல்லுமானால் வலது பக்கம் ஒன்று இருக்கிறது என்று அறியப்படுகிறது। अगर बायां ओर से करके हम कहें तो दाहिना ओर भी होता है। முன் பக்கம் என்று சொல்லும்போது பின் பக்கம் ஒன்று இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம்। हम ये भी जानना चाहिए कि आगे की एक बात है तो पीछे एक जगह जरूर है। என்று சொல்லும்போது தாழ்வு என்று ஒன்று இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம்। ऊंचा अगर है तो नीचा भी है करके हम जानते हैं। பரலோகம் என்று சொல்லப்பட்டால் நரகம் என்று இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம்। अगर स्वर्ग करके कहेंगे तो नरक भी एक है करके हम पहचानेंगे। இதெல்லாம் இரண்டு ஒரு நல்வழி என்று சொல்லும்போது ஒரு கெட்ட வழி இருக்கிறது என்று அறிந்து கொள்கிறோம்। एक भली मार्ग होता तो एक बुरी मार्ग भी होता है। நன்மை தீமை என்று நாம் சொல்லுகிறோம்। भला बुरा करके भी हम बोलते हैं। இந்த காரியங்கள் எல்லாம் மனதிலே நாம் கொண்டு இருக்கிறோம்। इस कार्य सब हम अपने मन में रखे हैं। மனிதர்கள் இரண்டு வகையாக ஆண்டவர் பிரித்து காண்பிக்கிறார்। लेकिन इंसान को भी परमेश्वर दो किस्म का करके अलग करते हैं। ஆசீர்வதிக்கப்பட்டவனும் एक तो आशीष पाया है, சபிக்கப்பட்டவனும் என்ற இரண்டு நிலைகள் காணப்படுகிறது। दूसरा एक श्रापित पाया, वो जाने की दो स्थिति है इसमें। நாம் இது மனிதர்களுக்கு கூறும்போது जब इंसान इकट्ठा होता है ஒரு மனிதனை நீ நல்லவன் என்று சொல்லும்போது அவன் சிரிப்பான்। और किसी को हम कहें तो तू भला है वो हंसेगा। நீ சபிக்கப்பட்டவன் என்று சொல்லும்போது அவன் எகிரி நம்மை தாக்க வருவான்। अगर हम उनको कहें कि तू श्रापित है तो वो हमारे ऊपर हमला करने के लिए आएगा। இந்த நிலையானது நிலைத்து இருக்கிறது। ये स्थिति जो है स्थिर है। நாம் சொல்லும்போது நம்மை தாக்குவான், हम जो कहें तो हमारे ऊपर हमला करेगा। நாம் சொல்வது அது சரியான காரியம் அல்ல। हम जो बोलते हैं वो सही बात नहीं है। இறைவன் சொல்வதை நாம் சொல்வது परमेश्वर जो कहता है उसे हम कहना தகுதியான காரியமாகும்। वही ठीक की बात होती है। ஒரு பகுதியை நாம் வாசிப்போமாக। एक बात को हम पढ़ेंगे। எல்லாரும் தீர்க்கனாகிய எரேமியாவுக்கு எழுதின புத்தகத்தை எடுத்துக் और கொள்ளுங்கள்। सब लोग यिर्मयाह नबी की पुस्तक को लीजिए। 17ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தையும் அதற்கு பின்பதாக 5வது வாக்கியத்தை வாசிப்போமாக। और 17वां अध्याय के 7वां वचन, उसके बाद में 5वां वचन को पढ़िएगा। கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்। கர்த்தரே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்। மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு மாம்சமானவைகளை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார்। கர்த்தரை விட்டு விலகுகிற மனிதனுடைய இருதயமானது சபிக்கப்பட்டவன் என்று இங்கே அருமை ஆண்டவர் கூறுகிறார்। यिर्मयाह नबी की पुस्तक 17वां अध्याय के 7वां वचन को पहले पढ़ेंगे और उसके बाद में 5वां वचन। 7वां वचन में इस प्रकार हम पढ़ते हैं, धन्य है वह पुरुष जो यहोवा पर भरोसा रखता है और जिसने परमेश्वर को अपना आधार माना है। और 5वां वचन में यहोवा यूं कहता है, श्रापित है वह पुरुष जो मनुष्य पर भरोसा रखता है और उसका सहारा लेता है और जिसका मगन यहोवा से फटक जाता है। ஆசீர்வதிக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்ட மனிதனை குறித்து இங்கே ஆண்டவர் தீர்க்கனாகிய எரேமியா மூலமாக அறிவிக்கிற காரியத்தை நாம் வாசிக்கிறோம்। यहाँ परमेश्वर ने नबी यिर्मयाह के द्वारा यह बता रहे हैं कि एक तो आशीष पाया हुआ मनुष्य, एक दूसरा श्रापित का। ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் கர்த்தரை நம்பி இருக்கிறான் என்றும் जो आशीष पाया है वो परमेश्वर के ऊपर भरोसा रखता है। சபிக்கப்பட்ட மனிதன் மாம்சத்தை புயபலமாக கொண்டு இருக்கிறவன் என்று கர்த்தர் கூறுகிறார்। जो पुरुष जो है, जो श्रापित के जो होता है वो इंसान के ऊपर भरोसा रखता है। ஆசீர்வதிக்கப்பட்டவன் செழித்திருப்பான் என்று 8வது வாக்கியத்திலும் 8वां वचन में ये लिखा है, जो कोई आशीष पाया है
वो हरा भला होता है। சபிக்கப்பட்ட மனிதனானவன் जो श्रापित होता है வனாந்திரத்தை போல் அவன் காய்ந்திருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது। सूखा जंगल के समान वो सूखा रहेगा करके। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக। परमेश्वर की महिमा हो। ஆசீர்வதிக்கப்பட்டவனாக நீங்களும் நானும் காணப்படுகிறது। आशीष पाया करके आप और हम जो होते हैं எதனால் அறியப்படும் என்ற காரியத்தை நாம் இந்த தினத்திலே தியானிப்போமாக। ये बात किसके द्वारा समझा जाएगा करके आज के दिन हम पहले ध्यान करेंगे। ஒரு 5 காரியத்தை உங்கள் மத்தியிலே முன்வைக்கிறதற்காக ஆசைப்படுகிறேன்। एक 5 बात मैं आपके मध्य में रखना चाहता हूँ। ஆசீர்வதிக்கப்பட்டவன் இறைவனை நம்பி இருக்கிறவனாகும்। जो आशीष पाया है वो परमेश्वर के ऊपर भरोसा रखता है। அவன் தன் மாம்ச சுய பலத்திலே அவன் ஜீவிக்காமல் अपने जो शारीरिक के जो बल में वो नहीं जीता है। இறைவனை அவன் நம்பி ஜீவித்து இருப்பவன் வாழ்ந்து கொண்டு இருப்பவன் என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது। परमेश्वर के ऊपर उनके भरोसा रहता है और उसी भरोसा में वो जीता है करके लिखा हुआ है। அவன் செழித்து இருப்பான், वो हरा भला रहेगा, அவன் கனி கொடுக்கிறவனாக वो காணப்படுவான், फलदायक रहेगा, அவன் நீரோரங்களிலே நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான், नदियों के किनारे पे जो वृक्ष लगाया जाता है उसके समान அவனுடைய வேரானது அது மிகவும் ஸ்திரமாக இருக்கும் என்றும், उसके जो झंड बहुत स्थिर होता है, அவன் பயப்படாமல் அவன் இருப்பான் என்றும், वो कभी नहीं डरेगा करके, அவன் வறட்சியான காலத்திலே அவன் எந்த தீங்குக்கும் அவன் ஐயாமல் இருப்பான் என்றும், अकाल के समय पर और किसी भी बुराई के लिए वो नहीं डरेगा, அவன் எப்பொழுதும் எந்த காலத்திலும் அவன் கனி கொடுக்கிறவனாக காணப்படுவான், सदा चाहे कौन सा भी समय वो फल देते ही रहेगा। உப்பு நிலத்திலே जो निमकीन भूमि में எந்த மனிதனும் விதை விதைப்பான், क्या कोई इंसान हो तो क्या निमकीन भूमि में बीज बोएगा? விதை விதைக்கிறவன் ஒருவன் நிலத்திலே விதை விதைத்தான் என்று இருக்கிறது। एक मान ऐसा है जो बीज बोने वाला अपने भूमि में बीज बोया करके। உப்பு நிலத்திலே அங்கே எந்த காரியமும் விளையாது। निमकीन भूमि में चाहे कुछ भी बोए तो वो कोई फल नहीं देगा। இந்த பூமியை போல் அவன் பட்டு இருப்பான் என்றும், इस भूमि के समान वो सूखा रहेगा। அவனுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான ஆசீர்வாதமான காரியமோ, उसके जो जीवित में किसी भी प्रकार का आशीष தெய்வீகமோ या तो ईश्वरीय இறைவனுடைய ஆவியின் கனியோ இராது என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது। சபிக்கப்பட்டவர்கள் या तो परमेश्वर के जो आशीष के फल उनके जीवित में ना होगा करके जो श्रापित लोगों का தப்பாமல் கனி கொடுப்பான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது। वो सदा फल देते रहेगा करके लिखा है। தப்பாமல் கனி वो கொடுப்பான், कभी भी फल देते रहेगा। காலத்திலோ कौन सा भी समय அந்த மரத்திலே கனி காணப்படும், उस वृक्ष में फल जरूर होगा। ஆசீர்வதிக்கப்பட்டவன் वो आशीष पाया है, ஆசீர்வாதமாக இருப்பதை நாம் காண்பது, वो आशीष ही रहता करके जो हम देख रहे हैं। வாழ்விலே காணப்படுகிற கனியானது उनके जो जीवित में जो फल होती है எதை காண்பிக்கிறது என்றால், वो किसको बताती है? கர்த்தரையே நம்பி இருக்கிறான் என்று நாம் அறிந்து கொள்கிறோம்। हम यही पहचाने की ऐसी व्यक्ति परमेश्वर के ऊपर ही भरोसा रखता है। இறைவனை நாம் நம்புகிறோமா? क्या हम परमेश्वर के ऊपर भरोसा रखते हैं? நானும் நீங்களும் हम और आप ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்। हम आशीष पाए वो जैसा है क्या? நம்முடைய வாழ்வானது மற்றவர்கள் காணும்போது हमारे जीवित जब और लोग देखते हैं இந்த ஆசீர்வாதமானது காணப்படுகிறது என்றால், ये आशीष अगर देखने के हिसाब से है तो நம்முடைய வாழ்க்கையிலே 5 விதமான காரியம் அமைந்து இருக்க வேண்டும்। हमारे जीवित में 5 किस्म का बात होना चाहिए। ஒன்று, एक तो அவன் இறைவனுக்கு காத்திருக்கிறவனாக காணப்படுவான்। वो परमेश्वर के बाढ़ जोते रहेगा। கனி கொடுக்கிற எந்த மரமும் फल देने वाला कौन सा भी वृक्ष எந்த காலத்திலும் அது கனி கொடுக்கிறதாக காணப்படும் போது, किसी भी समय पे जब वो फल देगा, எந்த காலத்திலும் அவர் இறைவனுக்காக காத்திருப்பான் என்று அது அர்த்தமாகும்। किसी भी समय वो परमेश्वर के लिए बाढ़ जोते रहेगा करके उसके अर्थ होता है। இறைவனுக்கு காத்திருத்தலை குறித்து परमेश्वर के बाढ़ जोने के हिसाब முழு வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், पूरे शास्त्र को जब आप पढ़ेंगे, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இதை ஒன்று கூறுகிறது। जो पुराने और नए नियम में ये कहता है, பிரார்த்தனை செய்கிறது இறைவனுக்கு ஆக காத்திருப்பது அது பிரார்த்தனையின் வாயிலாக தெரிவிக்கிறதை காண்பிக்கிறது। जो प्रार्थना करने वाला और जो परमेश्वर के जो बाढ़
जो होता है वो परमेश्वर के पास प्रार्थना करते ही रहेगा। முக்கியமாக புதிய ஏற்பாடு நமக்கு காத்திருத்தலை குறித்து அது காண்பிக்கும் போது, लेकिन खास करके नया नियम में बाढ़ जोने का मतलब இயேசுடைய இரண்டாவது வருகையை குறித்துள்ள காரியத்தை அது சுட்டி காண்பிக்கிறதாக இருக்கிறது। यीशु का दूसरे आगमन के विषय के बाद ये समझाती है। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, परमेश्वर की महिमा हो। இறைவனுக்கு காத்திருத்தல், जो परमेश्वर के बाढ़ जोना, இறைவனை நம்புகிறவர்கள், परमेश्वर के ऊपर जो भरोसा करते हैं, எப்பொழுதும் கனி தப்பாமல் கனி கொடுக்கும்படிக்கு सदा वो फल देते ही रहने के लिए, முதலாவது அவர்களுடைய வாழ்விலே நம்முடைய வாழ்விலே அவர்கள் இறைவனுக்கு காத்து இருக்கிறதை கண்டு கொள்ள வேண்டும்। पहले हमारे जीवित में हम प्रार्थना करना जाने परमेश्वर के बाढ़ जोना को देखना चाहिए। ஆழமான விசுவாசம், गहराई विश्वास, நெருக்கமான அன்பு, जो निकटी प्रेम, பொறுமையான காத்திருத்தல், धीरे धर के बाढ़ जोना, ஆழமான விசுவாசம், நெருக்கமான அன்பு, गहराई विश्वास और निकटी प्रेम, பொறுமையான காத்திருத்தல், धीरज रहकर रहना நமக்கு உறுதி அதை கொண்டு வருகிறது। हमारे लिए एक पक्का विश्वास लाती है। ஒரு கணவன் ஒரு மனைவியின் மேல், एक पति पत्नी के ऊपर, ஒரு மனைவியானவர் கணவர் மேல், एक पत्नी अपने पति के ऊपर விசுவாசம் கொண்டு विश्वास रहकर ஒரு வீட்டிலே இருந்து மறு வீட்டுக்கு அவள் கடந்து வருகிறாள்। एक घर पर होके दूसरे घर पे आती है, தன் தகப்பனையும் தாயையும் விட்டு अपने माता पिता को छोड़कर மனைவியோடு அவன் இசைந்து இருப்பான், अपने पत्नी के साथ जुड़ा रहेगा, அவன் நேசிக்கிறதும், अपने पत्नी के ऊपर प्रेम करना, முழுமையாக விசுவாசம் கொண்டு पूरी विश्वास रहकर பொறுமையோடு தன் வாழ்க்கையை நடத்துவது குடும்ப வாழ்க்கையாகும்। धीरे धर कर अपने जो जीवित को चलाना यही पारिवारिक जीवित, சாமானிய வாழ்க்கையிலே நாம் நடத்தி கொண்டிருக்கிற வாழ்வாகும்। ये हमारी जो सामान्य जीवित में हम यही करते हैं। அதுபோல் ऐसे ही இறைவனை நம்புகிறவர்கள் परमेश्वर के ऊपर जो भरोसा रखते हैं, இறைவனுக்கு காத்து இருப்பதாகும்। परमेश्वर के बाढ़ जोना, இறைவனுக்கு காத்திருப்பது, जो परमेश्वर के बाढ़ जोना, இறைவன் அங்கே இருந்து இங்கே வந்ததும், परमेश्वर वहां से यहाँ पर आया, நம்முடைய ரட்சிப்பை அவர் ஆரம்பித்து அவரோடு இந்த ஆழமான விசுவாசத்தை இணைத்ததும், हमारे उद्धार कर उद्धार के आरंभ करके हमारे साथ उसकी जुड़ावा, அவரோட நெருக்கமான இறைவன் நம்மேல் அன்பு கூர்ந்ததை நாம் வெளிப்பாடாக, उसके निकटी जो प्रेम जो परमेश्वर के प्रेम किया है उसी के हिसाब, நம்முடைய முழு ஆவியோடும் ஆத்மாவோடும் சரீரத்தோடும் பலத்தோடு அவரோடு அன்பு கூறும்படிக்கும், हमारी पूरी आत्मा शरीर प्राण के साथ उससे प्रेम करने के लिए தப்பாமல் பொறுமையோடு கனி கொடுக்கும்படிக்கு हम निरंतर फल देते रहने के लिए இருப்பவர்களே இறைவனை நம்பி இருப்பவர்கள் ஆகும்। இது முதலாவது காரியம்। ऐसे ही लोग जो होते हैं वही परमेश्वर के ऊपर भरोसा रखने वाला, ये पहली बात है। இரண்டாவது காரியம், दूसरी बात, நாம் இறைவனை நம்புகிறோம் என்றால் अगर हम परमेश्वर के ऊपर भरोसा करते हैं तो இறைவனோடு நடப்பதாகும்। परमेश्वर के साथ साथ चलना, இறைவனுக்கு காத்திருப்பவர்கள், परमेश्वर के बाहर जोने वाला। சிலர்கள் சொல்வார்கள் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், कुछ लोग बोलेंगे हम लोग எந்த प्रार्थना तो करेंगे, ஊழியமும் செய்ய மாட்டோம், कौन सा भी सेवा नहीं करेंगे। இப்படிப்பட்ட கள்ளர்கள், ऐसी चोर लोग, ஏமாத்துக்காரர்கள் இருப்பார்கள்। ऐसी जो परखाने वाला रहेंगे, ஜெபம் பண்றேன்னு சொல்லி प्रार्थना करता हूँ करके बोल के, மாய்மாலம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது। ऐसे कपटीपन में नहीं रहना है। இறைவனுக்கு காத்திருப்பவர்கள், जो परमेश्वर के बाढ़ जोने वाला, அவர் நன்மை செய்கிறவராக எங்கேயும் he walked, वो भलाई करते कहीं भी वो चलता रहा, நடந்து வந்தார்। वो चलते रहा जिल के ऊपर। கொந்தளிப்பு உண்டாகும் जब போது ये जय लग रहा होती है, இறைவன் நடந்து வருகிறார், परमेश्वर चल कर आते, சந்திக்கும்படிக்கு उससे बेंड करने के लिए இறைவன் நடக்கிறார்। परमेश्वर चलते, இறைவனோடு நடப்பதாகும்। परमेश्वर के साथ चलना, இறைவனை நம்புகிறவர்கள் परमेश्वर के ऊपर भरोसा करने இறைவனோடு वालों நடப்பார்கள்। परमेश्वर के साथ चलेंगे। இறைவனோடு நடப்பதென்றால் परमेश्वर के साथ चलने का ஆமோஸ் मतलब, 3ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்திலே आमोस की पुस्तक 3 இருவர் अध्याय ஒருமித்து இராமல் இருந்தால் अगर दोस्त इकट्ठा होकर नहीं रहेंगे तो எப்படி நடக்க முடியும் என்று அங்கே கேள்வி कैसे எழுப்பப்பட்டிருக்கிறது। चल पाएंगे करके एक सवाल हुआ है। இறைவனுடைய மனமும் நம்முடைய மனமும் ஒன்றாக இராவிட்டால், परमेश्वर के मन मेरे मन अगर एक साथ नहीं होगा तो ஒரு கணவர் ஒரு மனைவி
மனைவியோட மனதானது ஒன்றாக இராவிட்டால் एक पति पत्नी के मन दोनों एक ही तन बनकर नहीं रहेगा तो ஒரு பாஸ்டர் ஒரு ஜனங்களுடைய மனது ஆனது ஒன்றாக இராவிட்டால் एक पास्टर जी के मन और लोगों के मन एक साथ नहीं होगा तो பிள்ளைகளும் பெற்றோர்களுடைய மனம் ஒன்றாக இராவிட்டால் बच्चे लोग और माता पिता के मन एक साथ नहीं होगा तो சேர்ந்து நடக்க முடியுமா? क्या वे लोग मिलकर चल पाएंगे? மனித வாழ்க்கையிலும் மனிதர்களை நம்பித்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். इंसान के जीवित में भी दूसरे इंसान पर भरोसा रख के ही हम जीते हैं। ஒரு கேள்வி இறைவன் நம்மை நம்பித்தான் நம்மளோட நடக்கிறாரா? एक सवाल हो सकता है, क्या परमेश्वर हमारे पास जो भरोसा करके हमारे साथ चलते हैं? இறைவன் நம்மை நம்ப வேண்டிய தேவையில்லை. परमेश्वर हमारे ऊपर भरोसा करने की जरूरत नहीं है। எதற்கு தெரியுமா? क्यों? நம்மை நம்ப வேண்டிய தேவையில்லை. हाँ, हमारे ऊपर भरोसा करने की उनको जरूरत नहीं है। இறைவனை நாம் நம்பும்படிக்கு परमेश्वर के ऊपर भरोसा करने के लिए நம்பிக்கையின் பாத்திரமாக वो जो भरोसा की जो पात्र बनके அவரோட நடக்கும்படிக்கு அவர் நம்மோட இருக்கிறார். हम भरोसा के साथ उसके साथ रहने के लिए वो हमारे साथ रहता है। மனதிலே கொண்டு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். इसी को मन में रखकर प्रेरित पौलुस लिखता है, உண்மை உள்ளவன் என்று கண்டு वो मुझे हम भरोसा योग्यता करके என்னை உண்மை உள்ளவன் என்று கண்டு वो मैं विश्वास योग्य करके நான் அவர் உண்மை உள்ளவர் என்று அவர் எழுதாமல் वो विश्वास योग्य करके नहीं लिखा है। எல்லாரும் எழுதுறாங்க, सब लोग लिखते हैं, सब लोग लिखते நீதி உள்ளவர் என்று, वो धार्मिकता நியாயம் நிறைந்த न्याय भरा हुआ है என்று எழுதுகிறார்கள். ऐसा करके लिखते हैं। அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது लेकिन प्रेरित पौलुस ऐसा அவர் लिखता என்னை है, உண்மை உள்ளவன் என்று கண்டு उन्होंने मुझे विश्वास योग्य करके இந்த समझकर ஊழியத்தை எனக்கு ये தந்தார். सेवा मुझे वो दिया है। அவர் நிமித்தம் நான் உண்மை உள்ளவனாக அவரோடு நான் நடக்க முடியும். उसके निमित्त मैं सच्चाई पर होकर उनके साथ चल पाऊंगा। ஒன்று ஆகிறது என்று சொன்னால் अगर कुछ होता तो அது எங்களால் ஆகிறது என்று நாங்கள் சொல்லாமல் वो हमसे होता करके नहीं, எங்களுடைய தகுதியை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். हमारी जो योग्यता हम उनके द्वारा पाए करके प्रेरित पौलुस बोलता है, Christ. और ये मसीह से हुआ है। நான் உண்மை உள்ளவன் என்று நான் சொல்ல தகுதியற்றவர்கள், हम सच्चा करके बोलने के लिए कोई योग्य नहीं அவர் है। உண்மை உள்ளவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். वो योग्यदार सच्चाई करके हम जानते हैं। என்னை உண்மை உள்ளவனாக मुझे सच्चाई அவர் करके என்னை மாற்றுகிறார். मुझे वो बदलता है। அதனால் பக்தனாகிய தாவீது என்ன கூறுகிறார்? इसलिए भक्त दाऊद क्या कहता है, என் வீட்டிலே मेरे घर पे நான் உத்தமமாக நான் நடந்து கொள்ளுவேன். मैं कराई से चलूंगा, ஏனென்றால் क्योंकि ஆண்டவர் உத்தமராக இருக்கிறார், क्योंकि परमेश्वर खरा है, உண்மை உள்ளவராக सच्चा है, விசுவாசத்துக்கு பாத்திரமாக विश्वास योग्य है। அது நிமித்தம் उसके निमित्त என் வீட்டிலே मेरे घर पे உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் என்று சங்கீதத்திலே அவர் எழுதியிருக்கிறார். मैं कराई मन पर चलूंगा करके भजन संगीत में वो लिखता है। இறைவனுடைய பக்தர்கள், परमेश्वर के भक्तों விவேகமாய் நடப்பேன், விவேகமாக நான் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். பாருங்க, என் வீட்டிலே நான் உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன். मैं बुद्धिमानी से करे मार्ग पर चलूंगा, तू मेरे जो पास कब आएगा, मैं अपने घर में मन की जो सुधाई के जो साथ अपनी चाल चलूंगा। இங்கே பாருங்க, தாவீது காத்து இருக்கிறார், நீர் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர். देखिए दाऊद यहाँ बाढ़ जो था, आप कब मेरे पास आएंगे। நான் என்னுடைய வீட்டிலே நான் உத்தம இருதயத்தோடு நடந்து is waiting. मैं मेरे घर पे कराई मन से चलूंगा। ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், परमेश्वर के ऊपर भरोसा किया हूँ। நான் அவர் வர்றது வரை நான் வெயிட் பண்ணுகிறேன். वो आने तक मैं बात ஒண்ணும் दूंगा, செய்ய மாட்டேன், அவர் வந்ததுக்கு பிறகு நான் நடப்பேன். मैं कुछ भी नहीं करूंगा, आने के बाद चलूंगा। அப்படி அர்த்தம் அல்ல. ऐसे अर्थ नहीं है। எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், आप कब मेरे पास आएंगे। நீர் எப்பொழுதும் இருக்கிறீர், सदा आप तो है, என்னோட நீர் இருக்கிறீர், मेरे साथ आप है। என்னுடைய வீட்டிலே நான் நடந்து கொண்டே இருப்பேன். मेरे घर पे I मैं will चलते ही रहूंगा, wait and wait. मेरे घर पे चलते ही रहूंगा। Till that I will be walking. आप कब आएंगे, आप आने तक मैं चलते रहूंगा, चलते रहूंगा। புதிதான வாழ்க்கையோடு நாம் வாழும்படிக்கு நடக்கும்படிக்கு एक जो नए जीवित जीने के लिए, चलने के लिए, ஒருவன் திருமுழுக்கு எடுக்கும்போது किसी ने जब बपतिस्मा लेता है, அவன் என்ன அவனுடைய வாழ்விலே उसके நிகழ்ந்து जीवित में क्या होता है, அவன் புதிதான வாழ்க்கை உடையவனாக நடந்து கொள்ளும்படி एक नए
नए सिरे से जीवन बिताने के लिए, புதிதான வாழ்க்கையை நடந்து கொள்ளும்படிக்கு नए जीवित चलने के लिए, அவன் நடக்கிறதற்காக वो चलने के लिए, அப்பொழுதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைத்து அவன் நடக்கிறதற்காக அவன் ஆரம்பிக்கிறான். जब वो पहली पद उठाकर चलने के लिए शुरू करता है, அது மாத்திரமல்ல, केवल उतना नहीं, அவனுக்கு அவன் தரிசித்து பார்த்தாதான் நான் நடப்பேன் அவன் நடப்பாவன் அல்ல. और ऐसा नहीं है कि मैं देखूंगा तभी चलूंगा. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்திலே दूसरी कुरिन्थियों 5वां अध्याय 7वां वचन அங்கே पे எழுதப்பட்டிருக்கிறது, वहां पर लिखा है, தரிசித்து நடமாமல் நாங்கள் விசுவாசித்து நடக்கிறோம். और दर्शन पाकर नहीं, हम विश्वास करके चलते हैं. புதிதான வாழ்க்கை உடையவர்கள் அவர்கள் விசுவாசத்தோட இறைவனோட நடப்பார்கள். नए जो जीवित जीते हैं वो लोग विश्वास करके प्रभु से चलेंगे. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்ட நாம் ஒளியிலே நடந்தால், पहली यूहन्ना पहला अध्याय में लिखा, अगर हम ज्योति पे ஒளியிலே चले, நடக்காதவர்கள் அவர்கள் பிரிந்து செல்வார்கள். जो कोई ज्योति पे नहीं चलते हैं वे लोग अलग होकर जाते रहेंगे. அவர்கள் தூசிப்பார்கள். वो लोग निंदा करेंगे, அவர்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை எழுப்பி விடுவார்கள். एक के विरोध में दूसरा को छिड़ाएंगे. இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் என்னோட பேசினார். ये लोग श्रापित लोग करके प्रभु मुझसे बातें किया. இந்த பகுதியை நான் மறுபடியும் வாசித்தேன். इस बात को मैं बार बार पढ़ा. 5ல இருந்து 10வது வாக்கியத்தை நீங்கள் எரேமியா 7:5ல இருந்து 10வது வாக்கியத்தை நீங்கள் வாசித்தால், यिर्मयाह 7वां अध्याय 5 से लेकर 10 तक पढ़ेंगे तो மனிதனுடைய இருதயத்தை குறித்து 9வது வாக்கியத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. इंसान के मन के विषय में 9वां वचन में लिखा है, அவன் சிறு வயது முதல் அவனுடைய இருதயத்தின் நினைவு பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. उनके जो बचपना से जो उनके जो मन बुरी है करके उत्पत्ति 8वां अध्याय में लिखा है. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பதாக कई हजारों साल के बाद இங்க எரேமியா அதே கூறுகிறார். इस एरिया में उसी को कहता है, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சோதித்து அறிகிறார். हमारे जो मन को परमेश्वर परख कर देखता है. மனிதனுடைய இருதயம் திருக்காக இருக்கிறது. जो इंसान के मन टेढ़ा है. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை வாசிக்கலாம். और यिर्मयाह 17वां अध्याय எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. மகா கேடு உள்ளதாக இருதயம் காணப்படுகிறது. அதை அறியத்தக்கவன் யார்? யாரு அதை அறிய முடியும்? मन तो सब वस्तुओं से अधिक धोखा देने वाला होता है, और उसी के जो असाध्य रोग लगा है उसके भेद कौन समझ सकता है. திருக்குள்ளதும் கேடு நிறைந்த இருதயம், बहुत धोखा और जो बुरी भरा हुआ मन. சபிக்கப்பட்டவனுடைய இருதயம் 5வது வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். श्रापित पाया हुआ मन 5वां वचन में लिखा हुआ देखिए. வாசிங்கள். पढ़िएगा उसे 5वां வாசிங்கள். वचन. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். சபிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை விட்டு விலகினவர்கள். यहोवा यूं कहता है, श्रापित वह पुरुष जो मनुष्य पर भरोसा रखता है और जो उसके जो सहारा लेता है और जिसके जो मन यहोवा से फटक जाता है. இறைவனுக்கு காத்திருப்பது என்றால் परमेश्वर के बाट जोने के मतलब நித்தமும் இறைவனுக்கு वो காத்திருப்பான். प्रतिदिन परमेश्वर के बाट जोएगा, அவன் பிரார்த்திப்பான். वो प्रार्थना करेगा, இறைவனுடைய வருகைக்காக அவன் ஆயத்தப்படுவான். परमेश्वर के आगमन के लिए तैयार होगा. அது மட்டும் கர்த்தரோடு அவன் நடப்பவனாக புது வாழ்வு உடையவனாக காணப்படுவான். जब तक वो परमेश्वर से ही चलता रहेगा, नया सिरे அவன் से எதுவும் பார்த்து அவன் நடப்பவனாக இருக்க மாட்டான். कुछ देखकर नहीं चलेगा, அவன் விசுவாசமுடையவனாக நடப்பான். वो विश्वास में चलेगा, அவன் ஒளியிலே நடக்கிறவனாக वो காணப்படுவான். ज्योति में चलता रहेगा. இவன் கர்த்தரை நம்புகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ये परमेश्वर के ऊपर भरोसा रखने वाला आशीष पाया है. மூன்றாவது காரியம், तीसरी कार्य, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் किसी आशीष पाया हुआ इंसान கர்த்தரை நம்புகிறவன் जो प्रभु के ऊपर भरोसा करता है, அவனுடைய சாட்சியை கூறுதலிலும் उनके जो गवाह देने में, அவனுடைய சாட்சியின் வாழ்க்கையிலே அமைந்திருக்கிறது. उनके जो गवाह के जीवित में ये है. how we wait, और कैसे बाढ़ जो है, the way we wait, और जो उस मार्ग जो the way बाढ़ we जो ना, walk, और जो उस परिणाम मार्ग रखो। में
कैसे चलना the way we witness. और कैसे उसके गवाह मार का ஆண்டவருக்காக நாம் எப்படி சாட்சியாக இருக்கிறோம், சாட்சி கூறுகிறோம். परमेश्वर के लिए कैसे हम गवाह बन के रहते हैं, गवाह देते भी है। இதிலே ஒரு 4 காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே கூறுகிறேன். इसमें एक 4 बात मैं आपको बताऊं। ஆண்டவருக்கு சாட்சி கூற வேண்டும், परमेश्वर के लिए गवाह देना, ஆண்டவருக்காக சாட்சியாக இருப்பது, परमेश्वर के लिए गवाह बन के रहना, இந்த சாட்சி கூறுகிறது गवाह देना ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்கிறது இல்லை, आदि मुख्य से ध्यान नहीं देते इस पर। ஒன்று, पहली बात இறைவனுடைய சார்பாக परमेश्वर के पक्ष में ஆண்டவருக்கு சாட்சி, परमेश्वर के लिए गवाह है। எப்படி நாம் இருக்கிறோம், कैसे हम, நீங்களும் நானும் இருக்கிறோமா? आप और हम कैसे रहते? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வாக்கியம், मत्ती 28 की 29 में ஆண்டவருடைய அவருடைய பகுதி, उसके भाग, அவருடைய சார்பு, उसके पक्ष, God's side என்று நான் எழுதியிருக்கிறேன். और मैंने ये लिखा परमेश्वर के पक्ष में करके, பட்சத்திலே परमेश्वर के पक्ष में ஆண்டவர் நம்மை சாட்சியாக வைக்கிறார். परमेश्वर में गवाह बन के रहता है। நீங்கள் எனக்கு சாட்சிகளாக, आप मेरे गवाह हो, சாட்சி கூறும்படிக்கு गवाह बोलने के लिए என்று அனுப்பப்படுகிறவர்கள், ऐसा करके जिसको भेजा जाता है விசுவாசியின் சார்பாக, विश्वासी के पक्ष में। யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்திலே, यूहन्ना 15:5 पे என்னண்டி நீங்கள் ஒன்றும் செய்ய இயலாது, मेरे अलावा तुम कुछ भी कर नहीं पाएगा। நாம் கிறிஸ்துவின் பக்கம் இருந்து தான் நாம் சாட்சி கூற முடியும். इसके मतलब यही है कि परमेश्वर के पक्ष में होके गवाह देंगे, சாட்சியாக இருக்க முடியாது. अकेलेपन में तुम गवाह नहीं रह सकता है। கிறிஸ்துவ மண்டலத்திலே நடக்கிற அதாவது ஒரு பெரிய தவறு என்ன, मसीह के मंडली में क्या गलत होता है बड़े, இவர்கள் சாட்சி கூறுகிறதற்காக சிலர்களை நிற்பாட்டுவார்கள். ये ரொம்ப தவறு. ये लोग गवाह कहने के लिए कुछ लोगों को नियुक्त करेगा, தான் சொல்லுவார்கள். जो वे लोग अपने बारे में बोलेंगे, ஆண்டவர் என்னை இப்படி ரட்சித்தார் என்று ஆண்டவருக்கு ஏதோ ஒரு பகுதியை கொடுப்பார். ये लोग अंत में बोलेंगे कि परमेश्वर मुझे उद्धार किया। ऐसा नहीं है, ரொம்ப பேர்கள் இதிலே தவறு செய்கிறார்கள். बहुत से लोग यही गलत करते நாம் हैं। சாட்சி கூறணும், हम गवाह देना, என்னை வியாதியில இருந்து மீட்டார், बीमार से मुझे छुटाया, இந்த பிரச்சனையில இருந்து इस மீட்டார், समस्या से छुटाया, இதுதான் பெரிய சாட்சி என்று அவர்கள் கருதி இருக்கிறார்கள். यही बड़ा गवाह करके उन लोग समझते हैं। இவர்களுடைய சாட்சியை வைத்து மற்றவர்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட இவர்கள் அவர்களை நிறுத்துகிறார்கள். और उनको इसलिए खड़ा करते हैं कि ये लोग के गवाह सुनकर वो लोग यीशु के ऊपर भरोसा करें। ரொம்ப தவறான பிராக்டிஸ். ये बहुत गलत बात है, गलत गवाह है। எப்படி அதாவது இப்போ போதகர், இப்போ நான் ஒரு போதகர், मान लो कि मैं एक शिक्षक हूँ, एक गुरु है। ஆண்டவரை பற்றி நான் பேசும்போது जब परमेश्वर के बारे में जब कहूँ, ஆண்டவர் தமக்கென்று சாட்சிகளை வைத்திருக்கிறார். परमेश्वर अपने लिए गवाहों को रखा है। இங்கே பாருங்கள், நாம் எல்லாரும் ஆண்டவருக்காக சாட்சியாக இங்க இருக்கிறோம். ஹalleluya. यहाँ पर देखिए हम सब लोग परमेश्वर के गवाह बन के रहते हैं। ஆராதனை செய்கிறவர்களே இறைவனுக்கு சாட்சி. परमेश्वर के जो उपासना करते हैं उन्हीं लोग गवाह है। இறைவன் செய்த எந்த நன்மை மூலமாக, तेरे जीवित में परमेश्वर ने जो भलाई किया है उसके द्वारा। எனக்கு கேன்சர்ல இருந்து நான் விடுதலை பெற்றேன்னு வச்சுக்கோங்க. मान लीजिए मैं कैंसर से छुटकारा पाया हूँ, இதை நான் சாட்சி கொடுக்கிறேன். इसे मैं गवाह देता हूँ। கேட்கிறவர்கள் இங்க ஒரு கேன்சர்ல வந்திருப்பார். मान लो जो सुनने वाला में से कोई गवाह जो कैंसर में आया होगा तो, இயேசு விடுவித்தார் என்றால், और इनको पासे जी को छुटाया நீங்க तो, சொல்றீங்களா அது அந்த இயேசு இப்போ என்ன விடுவிக்க முடியுமான்னு சொல்லிட்டு आप जो बोलते हैं वो यीशु मुझे छुड़ा सकते हैं। முன்பதாக ஒரு சேலஞ்ச் வைக்கிறார். परमेश्वर के सामने एक गवाह रखता है, एक चैलेंज रखता है। वो डोंट चैलेंज गॉड. गवाह प्रभु के सामने चैलेंज मत करो। செய்ததை எனக்கு செய்வார், उनको जो किया मेरे लिए करेगा करके मत बोलना। Don't ever challenge God. और ये चैलेंज प्रभु के सामने मत देना। இதுல பெரிய தவறு அதாவது நடக்கிறது. एक बहुत बड़ा गलत मसीह के मंडली में होती है। அவரே சுகப்படுத்தியிருப்பார், उनको चंगा किया होगा, உன்னை சுகப்படுத்த வேண்டும் என்று it is not, God is not obliged to do that. और जो हुई बात को तेरे लिए करने के लिए प्रभु नहीं चाहता है, அதனால் அது முக்கியமல்ல, इसलिए वो मुख्य नहीं है। நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். आप मेरे गवाह होंगे। நான் உன்னை ரட்சித்ததை, मैं तुझे उद्धार किया, நான் தேவன் என்பதற்கு मैं परमेश्वर हूँ, நீங்கள் எனக்கு சாட்சிகள். तुम मेरे गवाह हो। இறைவன் நம்மை பரலோகவாசிகளாக மாற்றிருப்பதே பெரும் சாட்சியாகும். परमेश्वर हमें स्वर्ग के वारिसदार बनाया, यही बड़ा गवाह है। हालेलुया. हालेलुया।
விசுவாசிகளின் சார்பாக जो विश्वासियों के पक्ष में கிறிஸ்துவை அண்டி நாம் ஒன்றும் செய்ய இயலாது. मसीह के अलावा हम कुछ भी नहीं कर पाएंगे. அவிசுவாசியின் சார்பாக अविश्वासी के पक्ष में நாம் எல்லாரும் கடனாளிகளாக இருக்கிறோம். हम सब कर्जदार हैं. இந்த வசனத்தை நன்றாக இந்த தினத்திலே நீங்கள் உள்வாங்கி செல்லுங்க. इस वचन को बराबर ध्यान में रखो. ரோமர் 1ஆம் அதிகாரம் 14வது வாக்கியம். रोमियो पहले अध्याय की 14वें நான் वचन. எனக்கு சொல்ல don't ever challenge God. परमेश्वर के सामने चैलेंज मत रखो. God is not obliged to do जो परमेश्वर उसी के What समान तुमको भी करने के you लिए want. जो तुम जो चाहते हो. அதாவது அவரை you cannot bring உங்க பஞ்சாக்குள்ள அவர் கொண்டு வர முடியாது. तुम्हारे पंचे के अंदर परमेश्वर को ला नहीं सकेगा. பாருங்க நாம் ஏன் இறைவனை நம்ப வேண்டும்? क्यों परमेश्वर को भरोसा करना? காரணத்தை அறிந்து கொள்ளுங்கள். இறைவன் என்ன செய்ய போகிறாரோ परमेश्वर जो करने के लिए चाहता है இறைவன் மாத்திரம் அறிவார். முதலாவது காரியம் वो परमेश्वर ही जानते हैं. पहली बात है இறைவன் எது செய்கிறாரோ परमेश्वर जो करता எதை है செய்யவில்லையோ जो नहीं அவர் किया தம் மகிமைக்காக அது செய்கிறார் செய்யாமல் இருக்கிறார். अपने महिमा के लिए करते हैं या नहीं भी. மூன்றாவது तीसरी बात இறைவனை ஏன் நம்ப வேண்டும்? परमेश्वर के ऊपर क्यों भरोसा करना. நாம் பாவிகளாக இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். we are dependent. हम पापी थे हम उद्धार पाया है. always you should think that we are dependent. और जो सदा इसके याद रखो कि हम उसके उद्धार पाए. सहारा पर हम रहते हैं. यदि वो नहीं रहे அவர் இல்லை என்றால் आप और मैं कहां நீங்களும் நானும் எங்கே இருப்போம். कहां रहोगे? எங்கே இருப்போம். उसके सहारा पर हम जीना है. அவருடைய பட்சத்தில் இருந்து dependent creatures. அவருடைய பட்சத்தில் இருந்து நாம் ஜீவிக்க வேண்டும். நான்காவது இறைவனை ஏன் நம்ப வேண்டும்? चौथी बात परमेश्वर के ऊपर क्यों भरोसा करना है. புரிந்து கொள்ளுங்கள். बराबर समझ लो. ஆண்டவர் परमेश्वर அவர் ஆண்டவர். वो परमेश्वर ही है. மனுஷன் इंसान இங்க பாருங்க மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட. देखिए इंसान ही आशीष भी है श्रापित भी है. ஆண்டவர்ல என்ன ரெண்டு ஆண்டவர் இருக்காரு? பொல்லாத ஆண்டவர் நல்ல ஆண்டவர்னு இருக்குதா? क्या परमेश्वर में क्या दो है क्या? एक बुरी परमेश्वर है एक भला परमेश्वर करके आई क्या? இருக்குதா? क्या है क्या? There is no evil God or good God. और क्या वहां पर ये नहीं है भला बुरा परमेश्वर है करके. Whenever we speak about God, परमेश्वर के बारे में जब हम बोलते हैं எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை குறித்து பேசுகிறோமோ जब भी परमेश्वर के बारे में हम बोलते हैं இறைவன் நல்லவர் என்று நாம் பேசுகிறோம். परमेश्वर भला करके बोलते हैं. பொல்லாதவர் என்று நாம் பேச முடியுமா? परमेश्वर बुरा करके बोल नहीं पाएंगे. இரண்டு கடவுள்கள் அல்ல. दो परमेश्वर नहीं है. அப்படி என்றால் திரியேக தேவன் எப்படி இருக்கிறார்? ऐसा हो तो त्रिएक परमेश्वर कैसा? குமாரன் பரிசுத்தாவியானவர் அவர்கள் நல்லவர்கள். पिता पुत्र पवित्र आत्मा वे लोग भला है. பழைய ஏற்பாட்டிலே இறைவனை குறித்து பிதாவாகிய தேவனை குறித்து எழுதப்பட்ட தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். पुराना नियम में पिता परमेश्वर के बारे में ये लिखा है पिता परमेश्वर भला और भला करते भी है. இயேசுவானவரிடத்தில் ஒரு நியாய சாஸ்திரி வந்து கேட்கிறார். यीशु के पास एक न्याय शास्त्री आके पूछता है நல்ல போதகரே ये अच्छे गुरु இறைவனை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை நான் இறைவன் என்று அவர் சொல்லுகிறார். परमेश्वर बोल रहे कि परमेश्वर के अलावा कोई भला नहीं है मैं परमेश्वर हूं करके बोलता है. நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ऐसा है कि नबी के पुस्तक में लिखा है நல்ல ஆவியை அவர்கள் விசனப்படுத்தினார்கள். उसके जो अच्छी आत्मा को वे लोग गुस्सा दिलाए. தேவன் ஆண்டவர் நல்லவர். त्रिएक परमेश्वर भला ऐसा करके लिखा है. பொல்லாத இறைவனை பற்றி எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கிறதா? बुरा परमेश्वर के बारे में कहीं लिखा क्या? இறைவன் நல்ல இறைவன் என்று இல்லை. बुरा परमेश्वर भला परमेश्वर करके है ही नहीं. சபிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்ட என்று எழுதப்பட்டிருக்கிறது. जो श्रापित और आशीष का करके जो लिखा है வழியை குறித்து எழுதப்பட்டிருக்க வீதியான வழி मार्ग के बारे में छोड़ा है रास्ता छकेली मार्ग छकेली मार्ग करके लिखा है. இடுக்கமான बहुत ये छकेली मार्ग है. ரெண்டு மனித கூட்டத்தை குறித்து दो எழுதப்பட்டிருக்கிறது. जो व्यक्तियों के बारे में एक झुंड के बारे में வாசல்களை குறித்து दो द्वार के बारे में लिखा है. இந்த காரியங்கள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ये कार्य हम जानते हैं. ரோமர் 1:14 வாசிக்கலாம். रोमियो पहला अध्याय की 14वें वचन விசுவாசிகளுடைய சார்பாக जो अविश्वासियों के இந்த வசனத்தை மனதிலே எடுத்துக் கொள்ளுங்கள். इस वचन को अपने मन में நாம் रखें. ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும். क्यों हम आत्माओं को जीतना है? ஏன் இறைவனுடைய சன்னிதானத்திலே இறைவன் விரும்புகிற ஜனங்களை அழைத்து வர வேண்டும். क्यों प्रभु छाने वाला आत्माओं को उनके चरण पे ले आना है? கிறிஸ்துவை அண்டி நீங்கள் வேலை செய்ய இயலாது. मसीह के अलावा आप कुछ भी कर नहीं पाएंगे. எதற்கென்றால் क्यों? வாசிங்க पढ़िए. கிரேக்கருக்கும்
கிரேக்கர்களுக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். நான் கடனாளியாக இருக்கிறேன். मैं ज्ञानियों और अन्य भाषाओं कर्जदार हूं। और बुद्धिमानों और निर्बुद्धियों का कर्जदार हूँ. मैं यूनानी के लिए कर्जदार हूँ. யூதர்களுக்கு ज्ञानी के लिए मैं कर्जदार हूँ. ஞானிகளுக்கும் हाँ, मूर्ख புத்திமான்களுக்கு के लिए मैं कर्जदार हूँ. जो மூடர்களுக்கும் நான் सबके लिए मैं कर्जदार हूँ. எல்லாருக்கும் सबके लिए நான் கடனாளியாக मैं இருக்கிறேன். कर्जदार हूँ. நீங்களும் நான் எதற்கையா? आभारम क्यों? हाँ, சாத்தானுடைய சார்பாக शैतान के पक्ष में சாத்தானை கொண்டு வருகிறேன்னு சொல்லி शैतान को लाया है. क्या பவுல் बात? அப்படி சொல்றாருல, सबके लिए मैं कर्जदार हूँ. पौलुस कहता है सबके कर्जदार मैं हूँ. எதற்கு தெரியும்? क्यों? எனக்கு விரோதி யார் தெரியுமா? आपके हमारे विरोधी कौन है? शैतान है. அப்போஸ்தலர் படிகள் 26:18 வாசிங்க. प्रेरितों 26 की 28 ஏன் நாம் ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும், இறைவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும்? क्यों हम आत्माओं को लाना है, उसके गवाह बन के रहना है? நீனும் நானும் இறைவனை நம்புகிறோமா? क्या आप और हम परमेश्वर को विश्वास करते हैं? இறைவனை தான் புயபலமாக கொண்டு நம்பிக்கை கொண்டு இருப்பவன் परमेश्वर के ऊपर ही अपने भरोसा रखने वाला इंसान அவன் பாக்கியவான். वो धन्य है. இறைவனை நான் நம்புகிறேன் என்றால் परमेश्वर को भरोसा रखता तो இறைவனை அறியாதவர்களும் परमेश्वर के अनजान के लोग, இறைவனை அறிந்தவர்களும் परमेश्वर के जाने हुए लोग, எல்லாருக்கும் நான் கடனாளி. सबके लिए मैं कर्जदार. சாத்தான் குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. शैतान के बारे में लिखा है, पढ़िएगा. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு அவர்களுடைய கண்களை திறக்கும்படிக்கு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். இப்பொழுது சபையை நான் அனுப்புகிறேன். उनकी जो आंखें को खोलने के लिए अब मैं कलीसिया को भेजता हूं उनके मध्य में. சாத்தானுடைய அதிகாரத்தை பறித்துக் கொள்ளும்படிக்கு, शैतान के अधिकार को छीनने के लिए. ஜனங்கள் மேல் சாத்தான் அதிகாரம் உடையவனாக இருக்கிறான். लोगों के ऊपर शैतान के अधिकार है. இந்த அதிகாரம் உடையவனாக இருப்பவன் ये जो अधिकार जिसका है, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. आकाश और पृथ्वी में हर अधिकार मुझे दिया गया. எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம், आपके लिए हमारे लिए दिया हुआ अधिकार परमेश्वर ने, இருளை விட்டு வெளிச்சத்தை எடுத்துக்கும் जो अंधकार से ज्योति में பரிசுத்தவான்களின் சுதந்திரத்துக்கு அவர்கள் பங்குள்ளவர்களாக ஆக்கும்படி, पवित्र लोगों के स्वतंत्रता में भागीदारी बनने के लिए, பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறும்படிக்கு, पाप की जो क्षमा छुटकारा पाने के लिए நான் मैं நீங்கள் கடந்து செல்லுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். प्रभु कहता है कि तू उनके बीच நாம் में खड़ा எல்லோரும் रहना. ஆண்டவருக்கென்று நம்ம சாட்சிகளாக இருக்கிறோம் என்றால், हम सब परमेश्वर के लिए अगर गवाह बन के रहता तो, நாம் நம்பி இருக்கிறோம் என்றால், परमेश्वर को भरोसा करेंगे तो இது நம்முடைய வாழ்க்கையிலே திகழ வேண்டும். ये हमारे जीवित में होना चाहिए. ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். परमेश्वर हमें भेजते हैं. அவருடைய அதிகாரம் उसके अधिकार, சாத்தானுடைய அதிகாரம், शैतान के अधिकार, தேவனை அறியாதவர்கள் மேல் சாத்தானுடைய அதிகாரம் இருக்கிறது. परमेश्वर के अनजान लोगों के ऊपर शैतान के अधिकार है. தேவனுடைய அதிகாரம் உடையதாக இறைவன் தம்முடைய திருச்சபையை வைத்திருக்கிறார். परमेश्वर का अधिकार भरा हुआ अपने कलीसिया को प्रभु रखा है. இந்த அதிகாரம் உடையதாக इस अधिकार होकर அவருடைய கண்களை திறக்கும்படிக்கு, उनकी जो आंखें को खोलने के लिए, வெளிச்சத்துக்கு வரும்படிக்கு, अंधकार को छोड़कर ज्योति में आने के लिए, அவர்களின் சுதந்திரத்துக்கு அவர்கள் பங்குள்ளவர்களாக ஆகும்படிக்கு, पवित्र लोगों के स्वतंत्रता में भागीदारी बनने के लिए, அதிகாரத்தில் இருந்து அவர்களை விடுவிக்கும்படிக்கு, जो शैतान के अधिकार से उनको छुटाने के लिए நான் உங்களை அனுப்புகிறேன் मैं तुझे भेजता हूँ என்று ஆண்டவர் கூறுகிறார். ऐसा करके प्रभु कहते हैं. கிறிஸ்துவின் சார்பாக मसीह के पक्ष में தேவனுடைய அதிகாரம் प्रभु வாய்ந்தவர்கள் के अधिकार होके எல்லாருக்கும் கடனாளியாக सबके लिए कर्जदार, சாத்தானுக்கு விரோதமாக நிற்பதே சாட்சியாகும். शैतान के विरोध में खड़ा रहना ही गवाह है. தேவனை நம்புகிறவர்கள் இப்படி இருப்பார்கள். परमेश्वर के भरोसा करने वाला ऐसा रहेंगे. நான்காவது, चौथी बात, இறைவனுக்கு the way we worship, जो परमेश्वर का जो आराधना कर
करना। हाँ, ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை, இறைவனுக்கு காத்திருப்பவர்கள் இறைவனை ஆராதிப்பார்கள். परमेश्वर के जो बाढ़ जो आने वाला उसके आराधना करेंगे। எங்கேயும் ஆராதிக்கலாம், सार जगह पे, எப்படியும் ஆராதிக்கலாம், कहाँ भी, அதிலே ஒரு ஒழுங்கு, எங்கேயும் ஆராதிக்கும் காலம் வருகிறது. हर जगह पे आराधना करने के समय आता है। எப்படியும் ஆராதிக்கிறதுக்காக அல்ல, कैसे भी आराधना करने के लिए அவரவர் नहीं, விருப்பத்துக்கு ஆராதனை अपने अपने मनमानी से आराधना करने के लिए नहीं। நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். बराबर आप समझ लो, ஆண்டவர் God is a God of order. जो परमेश्वर वो परमेश्वर है, उसका एक ऑर्डर होता है। ஆராதிக்கலாம், कहीं எங்கேயும் ஆராதிக்கலாம். कहीं भी आराधना करो चलेगा। God wants a order. हाँ, लेकिन वो एक क्रम रखा है। 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் கடைசி வசனத்திலே पहली कुरिन्थियों 14 अंत वचन पे, இறைவன் கலகத்துக்கு தேவனாக जो இராமல் परमेश्वर दंगल के लिए नहीं, ஒழுங்குக்கு தேவனாக இருக்கிறார். ग्रहण के लिए वो परमेश्वर है। God is a God of order. और जो परमेश्वर वो एक ग्रहण परमेश्वर है। இறைவனுக்கு ஆராதனை செய்வது जो परमेश्वर को आराधना करना, பாட்டிலே ஒரு காரியம் எழுதப்பட்டது. पुराना नियम में एक बात लिखा है। தாவீதுக்கு மனதிலே ஒரு எண்ணம் உண்டாயிற்று. दाऊद के मन में एक विचार हुआ। இறைவனுடைய பரிசுத்த பெட்டியானது ஒரு இடத்திலே இருக்கிறது. और जो परमेश्वर का पवित्र संदूक एक जगह पर है। அங்கே இருந்து அவர் ஒரு இடத்துக்கு கொண்டு வருகிறதற்காக அவர் யோசனை பண்ணுகிறார். वहां से उस संदूक को उठाकर दूसरी एक जगह पे ले आने के लिए चाहता है। 1 நாளாகமம் 16 அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கு. पहली अधिकार 16वां अध्याय में लिखा है। இந்த பகுதியிலே इस भाग में அங்கே தாவீது சொல்வது என்னவென்றால், वहां दाऊद क्या कहता है, அவருடைய கிரியைகளை நீங்க எடுத்து சொல்லுங்கள். उनके जो क्रिया को तुम बोलते रहना। ஆண்டவர் எந்த வீட்டிலே இருக்கிறாரோ, परमेश्वर जिस घर पे हो அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். उस घर आशीष पाया रहेगा। சபையிலே ஆண்டவர் இருக்கிறாரோ, जो मंडली पे प्रभु है அந்த சபையானது उस ஆசீர்வதிக்கப்படும். मंडली आशीष पाएगा। அங்கே இருந்த தேவனுடைய ஜனங்கள் இன்னொரு இடத்துக்கு கடந்து செல்லும் போது, वहां से प्रभु के लोग और किसी जगह पे जब जाते हैं, நாம் எல்லாரும் தாவீதை போல் இருக்கிறோமா? हम सब क्या दाऊद के समान है? அங்கே எழுதப்பட்டிருக்கு. क्या लिखा है? யாருடைய வீட்டிலே இருந்தது? किसके घर पे था? ஓபேதேதோமுடைய வீட்டிலே இருந்தது. ओबेदेदोम के घर पे கர்த்தருடைய रहा। பெட்டி அங்கே இருந்தது. प्रभु के संदूक वहां पर रहा। இங்கே பாருங்கள், यहाँ पर देखिए, அவர் இறைவனுடைய பிரசன்னத்தை जो परमेश्वर के प्रसन्नता को இன்னொரு இடத்துக்கு அவர் கொண்டு செல்கிறதற்காக ஆசித்தார். और किसी स्थान पर ले जाने के लिए चाहता था। பாருங்கள், நாம் இங்கே கூடி வந்திருக்கோம். देखिए, हम इकट्ठा होकर आए हैं इधर। இங்கே இருந்து यहाँ से இந்த பிரசன்னத்தை इस प्रसन्नता को காஞ்சூர் மார்க்குக்கு ஏன் கொண்டு போக கூடாது? कांजूर मार्ग में क्यों ना ले जाए? ஏன் முள்ளுண்டுக்கு கொண்டு போக क्या கூடாது? मुलुंड में ले ना जाए? இங்க பாருங்க, நார்த் இந்தியால எல்லாம் देखिए, उत्तर भारत में அருமையான ஊழியர் அதாவது தமிழ் ஐயா இவர்கள் எல்லாம் தேவ பணியை செய்கிறார். देखिए, उत्तर भारत में हमारे जो प्रेमी पास्टर जी शामिल रैया, नेगिमी अय्या और कई सेवकों जो अरुल अय्या और कई सेवक आए हैं, प्रभु के सेवा करते हैं। புரிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. कहाँ कितने समझा मुझे मालूम नहीं। இவர்கள் ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திலேயும் தேவ மகிமை பிரசன்னமாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் செய்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். हमारी आशा यह है, एक जगह से दूसरा जगह पे जाके परमेश्वर का महिमा होना चाहिए करके इसी लक्ष्य पे वो लोग सेवा करते हुए இந்த நோக்கத்தோடு அதாவது சபையானது முழு உலகத்திலும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்ற தரிசனத்தை நான் உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். हम एक दर्शन आपके मध्य में रखता हूँ। इसी ईसा से विश्व भर में प्रभु के मंडली का स्थापन होना चाहिए। ஓதேபே அதாவது பாண்டுக்குள்ளே மட்டும் இருந்தா போதுமல்ல, केवल बांडुप में होकर मतलब नहीं है। ஓபேதேதோம் வீட்டை இறைவன் ஆசீர்வதித்தார். ओबेदेदोम के घर को परमेश्वर ने आशीष किया। இந்த வீடானது ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. ये घर के आशीष होगा तो வறட்சியான இடத்திலே நாம் கடந்து சென்று இறைவனுடைய சபையை நாம் ஸ்தாபிக்கும் போது, सूखा भूमि में जाकर जब प्रभु के मंडली को जब हम स्थापित करें, ஏசாயா 41 அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறதா? ऐसा 41वां अध्याय में लिखा है। ஏசாயா 41 ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தாடகமும் வனாந்தரத்திலே தண்ணீர் தாளத்தையும் வறண்ட பூமியை நீர் கேணிகளும் ஆக்கி வறண்ட இடங்களிலே நீர் ஊற்றை நான் உருவாக்குவேன் என்று ஆண்டவர் தீர்க்கன் மூலமாக கூறியிருக்கிறார். परमेश्वर अपने नबी के द्वारा ये कहा कि मैं झूठे ढीलों पर भी जो नदियां और जो मैदानों के बीच में जो सोते बनाऊंगा और जंगल को ताल और निर्बल देश को
सोते ही सोते कर दूंगा। இது யார் மூலமாக ये உண்டாகும்? किसके द्वारा होगा? சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை வாசியுங்கள். भजन संगीत 4 की 5वां वचन को पढ़िएगा। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். और धर्म के जो बलिदान चढ़ाओ और यहोवा पर भरोसा रखो। மெய்யாக இறைவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள், सचमुच जो प्रभु को आराधना करते हैं, கர்த்தரை நம்புகிறவர்கள், वो लोग परमेश्वर के ऊपर भरोसा करते हैं, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை वे लोग செய்கிறார்கள். यहोवा को आराधना करते हैं। ஓபேத் ஏதோம் வீட்டிலே இருந்து ओबेद एदोम के घर से இறைவனுடைய பிரசன்னத்தை அவருடைய இல்லத்துக்கு கொண்டு வருகிறதற்காக அவர் ஆசைத்தார். परमेश्वर का प्रसन्नता को अपने घर में ले आने के लिए वो चाहता था। இங்கே பாருங்கள், ஆண்டவர் தீர்க்கன் மூலமாக கூறுகிறார், यहाँ पर देखिए नबी के द्वारा प्रभु कहता है, நீரூற்றுகளை உருவாக்குவேன். मैं सोते को बनाऊंगा I will make pools of water. और जो ठंडे पानी ஆண்டவர் வந்து எங்கேயும் பசும் பச்சையாக மாற்றுவார். परमेश्वर कहीं भी हरा हरा कर देगा। அங்கே வனாந்தரத்திலே அது உருவாக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். जंगल में भी बना दूंगा, सूखा भूमि में। ஆண்டவருக்கு மகிமை परमेश्वर की உண்டாவதாக. महिमा हो। இறைவனுடைய அதிசய காரியங்கள் परमेश्वर के अचंभा काम। 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தில் पहली दिगा 16वां அவருடைய अध्याय की। அதிசயமான காரியத்தை நீங்கள் அறிவீங்கள். और उसके अचंभा कार्य को आप जानते என்ன हैं। அதிசயமான காரியம்? क्या अचंभा कार्य? ஆண்டவர் நம் சபையை ஆசீர்வதித்தார். परमेश्वर कलीसिया को आशीष किया, நம் குடும்பத்தை हमारे परिवार को आशीष किया। இதை நாம் கடந்து சென்று வறண்ட இடங்களிலே इसे हम जाकर सूखा भूमि में சொல்லும்போது जब कहें, இறைவனுடைய பிரசன்னம் அங்கே உண்டாகும். परमेश्वर का प्रसन्न वहां होगा। அவருக்கு பாடலை நாம் பாட வேண்டும். उसके लिए गीत हम गाना चाहिए। இங்கே வந்துட்டு அதாவது பாடல் பாடுகிறது இல்ல, यहाँ पर आकर तालियां बजाना नहीं, गीत गाना नहीं। ஆவித ஆசித்ததை நான் உங்களுக்கு जो சொல்லுகிறேன். दाऊद जो चाहता था। 16 வாசியுங்கள். 1 நாளாகமம் 16:9. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே மகாத்ரதா வந்து அதாவது பாடணுமா? उसके गीत गाओ और उसके जो भजन गाओ और उसके सब आश्चर्य कर्मों का ध्यान करो। நீதிமான்களின் கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். धर्मियों की तंबू में उद्धार की जय जयकार होता। நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் காலையில எழும்பி அதாவது கைத்தட்டி நான் ஆண்டவருக்கு பாடுகிறேன். मैं उद्धार पाया, भोर के समय उड़ के तालियां बजा के प्रभु के गीत गाऊंगा, उसे छोड़ दो। இங்கே தாவீதுடைய தரிசனத்தை ஆண்டவர் இப்படி விளக்கி காட்டினார். यहाँ दाऊद के दर्शन को प्रभु ऐसे वर्णन किया। இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு இறைவனுடைய மகிமையை கொண்டு செல்கிறதற்காக என்னுடைய சபையை நான் வைத்திருக்கிறேன். और एक जगह से प्रभु के महिमा को दूसरे जगह ले चलने के लिए मेरे कलीसिया को मैं नियुक्त करके रखा। அதிசயங்களை விவரிக்கவும், उसके अचंभा कार्य का वर्णन करने के लिए, பாடவும், उसको गीत गाने के लिए, அவருடைய முகத்தை தேடவும், उसके चेहरा को ढूंढना। இங்கே வந்து நான் ஆண்டவர் அப்படியே பரவசமாகிறது மாதிரி அப்படி பாதி காட்டு. यहाँ पर आए ऐसे ही दिखावा करेगा, हालेलुया हालेलुया करके। இந்த சோபாஜெல்லாம் விட்டுருங்க. इस दिखावा को छोड़ दो। இறைவனுடைய ஜனங்கள், प्रभु के लोग, இறைவனை ஆராதிக்கிறவர்கள் அவர்களை நம்பி இருப்பார்கள். प्रभु की जो उपासना करते हैं उनके ऊपर भरोसा करेंगे। யாவரும் தேடும்படிக்கு उसकी जो प्रसन्नता को चाहने के लिए தேவனை ஆராதிக்கிறவர்கள் प्रभु को जो आराधना करते எங்கேயும் हैं, ஆராதனை கூடங்களை அவர்கள் ஸ்தாபிப்பார்கள். कहीं भी आराधना के तंबू को बनाएंगे। 16:12 வாசியுங்கள். 16-12 को पढ़िएगा, पहली इतिहास 16-12। தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் புத்திரரை அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். இங்கே பாருங்கள், அவருடைய அற்புத செயல் और उसके आश्चर्य कर्म। ஆண்டவர் அற்புதமாக உலகத்தை படைத்தார். परमेश्वर बड़ी अद्भुत रीति में संसार को बनाया। அற்புதமாக உன்னையும் என்னையும் தாயின் கருவிலே அவர் படைத்தார் அல்லவா? अद्भुत रीति से आपको हमको माँ के खोक में बनाया है। அற்புத ரீதியாக अद्भुत रीति से இறைவனுடைய परमेश्वर का அற்புத மறுசியல், जो परमेश्वर का अद्भुत कार्य புது சியல், और जो नए कार्य। ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியாக அவன் மாறுகிறான். अगर कोई
मसीह में हो तो नए सिरे से होता இந்த है। அற்புத செயலை इस अद्भुत कार्य को நாம் விவரிக்கும்படிக்கு हम वर्णन करने के लिए, वर्णन करने के लिए, ஆராதிக்கிறவர்கள் இதை செய்வார்கள், जो आराधना करते हैं वे लोग इसे करेंगे। காத்திருப்பவர்கள் அவரை நம்புகிறவர்கள், वहाँ जो बाढ़ जोते हैं, जो भरोसा करते हैं, அவர்களோடு நடப்பவர்கள் அவரை நம்புகிறார்கள், उनके साथ जो चलते हैं वे लोग भरोसा करेंगे। அவர்கண்டு சாட்சி கூறுகிறவர்கள் அவரோடு அவரை நம்புகிறவர்கள், उनके लिए जो गवाह देते हैं उसके ऊपर भरोसा करते हैं। அவருக்கு ஆராதனை செய்கிறவர்கள் அவரை நம்புகிறவர்கள்। उनके जो उपासना करते हैं और उनके ऊपर भरोसा भी। ஐந்தாவது காரியம், पांचवा बात, the way we work, और जो ये जो काम எப்படி உழைக்கிறோம், हम कैसे काम करते हैं, அவரை நம்புகிறவர்கள் எப்படி உழைப்பார்கள், उसके ऊपर भरोसा करने वाला कैसे परिश्रम करेंगे। நீங்கள் எந்த உழைத்துக் கொண்டிருந்தாலும் जो काम में आप लगा हुआ है நீங்கள் அவருக்காக அதாவது நீங்க செய்யாதுங்க, उसके लिए मत करना। கர்த்தர் கண்டு நீங்கள் உழைக்கிறீர்கள் என்ற மனபாவத்தோடே நீங்கள் இருங்கள் என்று கொலோசியர் 3 அதிகாரம் 23-24 वाक्यத்திலே எழுதப்பட்டிருக்கிறது। ऐसे एक मन भावना के साथ रहना कि जो मैं परमेश्वर के लिए करता हूँ करके, कोलोसियों की किताब 3:23-24 में लिखा है। அவர் நம்மை तारीफ பண்ணோம், वो तुम मेरे तारीफ करना है, அவர் என்ன அதாவது சொல்லி वो मुझे शाबाशी कहना है। இதெல்லாம் அதாவது சபிக்கப்பட்டவர்களுடைய நிலையா, ये सब श्रापित लोगों की स्थिति है, நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும்। चाहे आप हो हम हो। இப்போ கொலோசியர் 3:23-24 வாசிங்க। कोलोसियन 3:23-24 को पढ़िएगा। நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து சுதந்திரமான பலனை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள்। எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் மனுஷர்களுக்காக செய்யாதுங்க, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள்। और जो कुछ तुम करते वो तन मन से करो, ये समझ कर कि जो मनुष्यों के लिए नहीं परंतु प्रभु के लिए करते हैं। दो लोग எப்படி இருப்பார்கள், कैसे रहे? மனித புகழ்ச்சியை நாடுகிறதற்காக செய்கிறவர்களாக இருப்பார்கள்। इंसान के शाबाशी पाने के हिसाब से करेंगे। உலக வேலை செய்தாலும் சரி, संसार के काम करो, இறைவனுடைய வேலை செய்தாலும், परमेश्वर के काम करो। நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என்றால் मैं परमेश्वर को भरोसा நான் रखता எதை तो செய்தாலும் நான் கர்த்தருக்கென்று நான் செய்கிறேன்। जो भी मैं करता हूँ परमेश्वर के लिए करता हूँ। மனிதன் என்னை புகழ வேண்டும், इंसान புகழ்வான் நாளைக்கு இகழ்வான் ஐயா। इंसान मुझे शाबाशी कहना है, आज शाबाशी कहेगा, कल तेरे निंदा भी करेगा। Don't work for the Lord for man's pleasure. इंसान के लिए दिखावा के लिए काम मत करना। Man pleasers ஆக இருக்க கூடாது। आज जो भी इंसान देखने के हिसाब से काम मुझे नहीं, देखना है और वो मुझे सबासी बोलना है, அவன் என்னை பார்த்து वो பாராட்ட मुझे வேண்டும், गौरव करना है, அவன் என்னை கௌரவப்படுத்த ये வேண்டும்। सब जिसके पास है ये ये यार वचन का இடத்தில் இருக்கிறாரோ उल्लंघन वो है, श्रापित हालात में है वो। இந்த वचनத்தின்படி அவர்கள் சாபத்தில் இருக்கிறார்கள்। Do it honestly, और जो उससे जो सच्चाई से सही सलामत करो, कराई से। हाँ, जिंदगी में करापन होना चाहिए, honesty। अब ये एक सच्चा हमारे पास होना चाहिए हमारे जीवित में। चाहे कोई भी ना देखे, चाहे वो देखता रहे या तो ना देखे, यार பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் खुदावन मुझे देख रहा है। தேவன் என்னை பார்க்கிறார்। खुदावन आपकी बाहर की तौर की बात केवल नहीं, वो வெளிப்புறமாக அவர் பார்ப்பவர் அல்ல, आपकी भीतरी உன்னை जो मन உள்ளே से कैसे आप करते हो, மனதின் உள்ளத்திலிருந்து நீ எப்படி செய்கிறாய், हाँ, इस बात को वो देख रहा है। இதைத்தான் அவர் பார்க்கிறார்। बार बार मुझसे कोई भी ऐसा पासवान नहीं होता है, मैं दे दूंगा करके कब मुझे फोन के द्वारा बोलता है तो ऐसे ही एक उत्तर देता हूँ। சிலர் வெளியே பார்த்து விட்டு உங்களால் இது முடியும், நான் இப்படி உங்களுக்கு செய்கிறேன் என்று சொன்னால் मत करो, நீங்கள் ஒன்று के கவலைப்பட बारे में आप संकोच मत हो जाओ। அதை பற்றி நீங்கள் சந்தேகமோ எதுவும் பட வேண்டாம்। दिल में जब सोच लिया था कि मैं प्रभु को देना ही है, மனதிலே நிர்ணயித்து தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயித்தால் इस समय
அந்த நேரமே आप आके आपके मन पर सोच लिया, அந்த நேரம் आपकी दशांश आपने दे दिया, எப்பொழுது நீங்கள் மனதிலே நிர்ணயித்தீர்களோ स्वर्ग கொடுக்க में வேண்டும் वो என்று लिखा गया, आपने दे दिया, அப்பொழுதே நீங்கள் கொடுத்தாகி விட்டீர்கள். அது பரலோகத்தில் எழுதப்பட்டது. दे दिया, அது நீங்கள் கொடுத்து सब कुछ விட்டீர்கள். वहाँ दर्ज किया गया। அதெல்லாம் அங்கே எழுதப்பட்டு விட்டது. लेकिन वास्तविक तौर से அது உண்மையிலே देने के लिए 1 महीना भी जा सकता है, ஆர்வத்தை கொடுப்பதற்கு ஒரு மாசம் ஆகலாம், ஒரு மாசம் ஆகலாம், 1 साल भी सकता ஒரு है, வருஷமும் ஆகலாம். उससे कुछ मतलब नहीं அதை है। பற்றி ஒன்றுமே கவலை இல்லை. हाँ, जिस स्वर्ग में जब लिखा गया तो பரலோகத்திலே எழுதப்பட்டிருந்தால், स्वर्ग में ये निर्णय किया जाता है, பரலோகத்திலே இது समय पर நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் उसे पूरा करने के लिए आपके लिए वो अनुग्रह दिया जाए। சரியான நேரத்திலே அதை நிறைவேற்றுவதற்கு அவர் அனுகிரகம் तो பண்ணுவார். भी उसका फिक्र मैं नहीं करूंगा, எப்பொழுது கொடுத்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். कि उसे उनके जो हो अकाउंट पे वो लिख दिया, தேவன் அதை தன்னுடைய கணக்கில் எழுதி फिक्र मत போயிட்டார். करो, सेवा करो, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஊழியம் செய்யுங்கள். ये मैंने नहीं किया, वो नहीं किया, ये नहीं किया, இதை நான் செய்யவில்லை, அதை इस நான் செய்யவில்லை. विचारों आपकी मन पर सदैव ले आकर உங்களுடைய மனதிலே எப்பொழுதும் இதை பற்றிய நினைத்து आपको शैतान लूला कर देगा। சைத்தான் உங்களை வேலை செய்யாதபடி அவன் ஆக்கி விடுவான். हाँ, इससे बचकर रहना है तो இதிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டுமானால், मेरा हालत ऐसा है, என்னுடைய நிலைமை இப்படி मैं இருக்கிறது, ये नहीं कर पाता हूँ, இதை என்னால் वो செய்ய नहीं कर முடியவில்லை, पाता அதை हूँ, என்னால் செய்ய लेकिन முடியவில்லை. अब तो मैं ये कर सकता हूँ। ஆனால் இப்பொழுது இதை செய்யலாம். वो करने के लिए आपके पास ताकत है, जाकर वो என்ன செய்வதற்கு உங்களிடம் சக்தி இருக்கிறதோ அதை செய்யுங்கள். आप बैठ गया நீங்கள் உட்கார்ந்து तो விட்டார், आपको लूला कर देगा, அவன் அப்படியே உங்களை போல आपको लंगड़ा कर देगा, உங்களை ஒரு அப்பங்க हाँ, आपको अपंग कर देगा, உங்களை அவன் इससे முடமாக்கி விடுவான். इससे बचकर रहो। இதிலிருந்து விலகி இருங்கள். हाँ, कुछ भी आप करते हो, என்ன நீங்கள் செய்தாலும் हाँ, तो आपकी मन की तौर से उसे करना। முழு மனதோடு கூட அதை செய்யுங்கள். इंसान का तारीफ आप पाने के लिए नहीं, மனிதனுடைய சபாசி பாராட்டுதல் உங்களுக்கு வேண்டாம். कल मैं दासों से यही कहा था, நான் இதைத்தான் நான் நேற்று ताकि நான் इसके लिए आप सेवा करो, நீங்கள் இப்படி करोड़ों संतों के सामने प्रभु आपका नाम आएगा, கோடி கோடி பரிசுத்தவான்களோடு आओ, உங்களுடைய பெயரை சொல்லி அழைக்கும் போது विश्वास योग्य मेरा दास, நீ விசுவாசத்தோடு கொண்ட என்னுடைய தாசர், बातों में विश्वास योग्य, இதை இதிலே நீ संतों के விசுவாசமே. सामने आपका तारीफ वो करना चाहिए, मैं या तो कोई करने के लिए मत छाना। கோடான கோடி பரிசுத்தவான்களுடைய மத்தியிலே நம்முடைய பெயர் ऐसा கூப்பிடப்பட मनभाव வேண்டும். से कोई सेवा में लगा रहता है, இப்படிப்பட்ட மனநிலையோடு யார் ஊழியம் செய்கிறார்களோ कोई पौलुस के साथ वो कह सकता है, அவர்களும் பவுலோடு கூட சேர்ந்து சொல்ல हाँ, मैं முடியும். है तो हो, जीने के लिए भी मैं सीखा हूँ, நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், हाँ, कमी घटी में भी मैं जीने के लिए தாழ்ந்திருக்கவும் सीखा हूँ। எனக்கு தெரியும். मैं तृप्त रहने के लिए मैं सीखा हूँ, நான் திருப்தியா இருப்பதற்கு நான் கற்றுக்கொண்டேன். हाँ, इस भाव में जो एक सेवक और एक विश्वासी भाई बहन आता है, இந்த ஒரு மனநிலையோடு ஒரு விசுவாசி அல்லது ஊழியர் இருந்தால் मसीह में बढ़कर जा रहा है करके उसका चिन्ह है। ஒரு கிறிஸ்துவில் வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது அதன் ये அர்த்தம். खराबपन அது ஒரு हमारे உண்மை, जिंदगी पर होना है। அது அந்த உண்மை நிலை நம்மிடத்தில் இருக்க यदि வேண்டும். हम प्रभु का सेवा में लगा है, நாம் தேவனுடைய ஊழியத்தை ये செய்தால் सेवकों के बारे में केवल नहीं बोल रहा हूँ, அது ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல நான் सारे சொல்கிறேன், विश्वासी भाई बंधुओं को मैं कह रहा हूँ, எல்லா விசுவாசிகளுக்கும் சேர்த்து தான் एक சொல்கிறேன். दूसरे का जो मदद करने में उसे हम बताना है। ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வதற்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். उसकी 10वीं आयत में लिखा கலாத்தியர் है, 6:10 ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக देखो जिस प्रकार हमें हमारे लिए समय मिलता है, யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள். सबके लिए लिखा है, खास करके वहाँ एक शब्द है, जहां तक अवसर मिले तो हम सबके साथ भलाई करें, विशेष करके विश्वासियों भाइयों के साथ. जिंदगी बर्ताव, हमारी जिंदगी की बर्ताव कैसा होना है, என்னோட நம்முடைய வாழ்க்கையிலேயே படத்து எப்படி இருக்க வேண்டும். हाँ, ताकि हम बाहर कुछ करने से पहले ही हमारे बीच में उसे हम सीख लेना है। நாம் வெளியே அதை செய்வதற்கு முதலாக உள்ளே அதை செய்த வேண்டும். हाँ, प्रभु के लिए हम कार्य करना है। அது தேவனுக்காக நாம் இதை செய்ய வேண்டுமானால் सचमुच मैं प्रभु से मैं मानता हूँ, உண்மையிலே நான் தேவனை விசுவாசிக்கிறேன். खुदा मेरा है, நான் விசுவாசிக்கிறேன், தேவன் என்னுடையவர், मेरे लिए सब कुछ किया है, அவர் எனக்காக எல்லாம் செய்திருக்கிறார், हाँ, मेरे लिए सब कुछ करने वाला है, அவர் எனக்காக எல்லாம் செய்யக்கூடியவர். हाँ, ये तो सब मानते हैं। இது எல்லாரும் சொல்லக்கூடியது. हमारी जिंदगी
में हमारी ही जो कार्य में वो कैसा हम என்னுடைய जो வாழ்வு என்னுடைய காரியத்தில் அவர் எப்படி बोल से नहीं बल्कि चाल से वो बताया जाता है। அப்போ சொல்வதில் இல்லை செயலிலே காண்பிக்க बोलने वाले வேண்டும் बहुत है, जो சொல்லக்கூடியது चलने वाले कम है। சொல்பவர்கள் அநேகர் இருக்கலாம் ஆனால் நடப்பவர்கள் ஒரு சிலர் हमारी चाल और बोल जो है நம்முடைய நடப்பும் சொல்லும் ये सीधा साधा होना அது चाहिए। அது நேராக இருக்க வேண்டும் सबके लिए तो करना चाहिए, எல்லாருக்கும் செய்ய வேண்டும் खास करके आप पहले है एक दूसरे से आप करके सीख लो। விசேஷமாக ஒருவர் மற்றவருக்கு செய்து பழகிக் கொள்ளுங்கள் ये है, इस बात में हम भरोसा करते हैं। और இந்த வார்த்தையில் நாம் முழுவதும் விசுவாசிக்கிறோம் हम आशीषित व्यक्ति हैं, நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்கள் फलदायक व्यक्ति हैं। நாம் நன்றாக கனி கொடுக்கக்கூடியவர்கள் यदि हम श्रापित व्यक्ति हैं, நாம் சாபத்தின் உள்ளவர்களாக இருந்தால் नमकीन जगह में कुछ भी नहीं उगता है। जो உப்பு பூமியிலே எதுவுமே வளராது हाँ, जिस भूमि के समान हम है, எந்த பூமிக்கு சரியாக இருக்கிறோம் हाँ जल की है उस किनारे में வழியருகே விதைக்கப்பட்ட लगे हुए हम पौधे के समान हम है। यहाँ வழியருகே விதைக்கப்பட்ட விதை போலவா हम निरंतर प्रभु के लिए हम फल देने वाले हैं। நான் எப்பொழுதும் தேவனுக்கு நாம் கனி கொடுக்கிறதா இருந்தால் यदि हम है तो அப்படி இருந்தா यही आशीषित जिंदगी, இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட சபை, அது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம்। हाँ ये समझ लो, இதை நீங்க அறிந்து கொள்ளுங்கள்। पर पूर्ण भरोसा रखा है, தேவனிடத்தில் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறோம்। नीतिवचन 16 उसकी 20वीं आयत पर भी यही लिखा है। நீதிமொழிகள் 16:20 இதைத்தான் எழுதியுள்ளது। नीतिवचन 16 उसकी 20वीं आयत में நீதிமொழிகள் पिछली भाग में लिखा है 16:20 அடுத்த பகுதியிலே बात, ఐశ్వర్యవానుకు అనేక స్నేహితులు ఉండు, नहीं, जो यहोवा पर भरोसा रखता है वह धन्य होता है। हाँ, यहोवा पर जो भरोसा रखता है वो धन्य व्यक्ति है। தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்கள் பாக்கியவான்கள்। हाँ, जो परमेश्वर पर भरोसा रखता है, जो यहोवाவிடத்தில் விசுவாசமாய் उनकी இருப்பவர்கள் आशीष क्या होता है? அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள்। ये आशीष आपके पास है तो आप धन्य व्यक्ति। இந்த ஆசீர்வாதம் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள்। हाँ, यशाया 30 उसकी 15वीं आयत को पढ़कर मैं खत्म करना चाहता हूँ। यशाया 30:15 वासिத்து यशाया 30 उसकी 15वीं आयत, यशाया 30:15 वासिத்து प्रभु की முடிக்கிறேன்। नाम की महिमा हो और தேவனுடைய நாமத்திற்கு மகிமை जो உண்டாகட்டும்। परमेश्वर पर पूर्ण भरोसा करता है, जो தேவனிடத்தில் முழு நம்பிக்கை जो வைத்திருக்கிறார்கள், परमेश्वर के लिए वो ठहरा रहेगा, और जो தேவனுக்காக जो காத்திருப்பார்கள், परमेश्वर पर पूरा भरोसा रखा है, और जो தேவனிடத்தில் கொஞ்சம் விசுவாசம், परमेश्वर के साथ साथ वो चलता ही रहेगा। தேவனிடத்தில் நடந்து கொண்டே जो இருப்பார்கள், परमेश्वर पर पूर्ण भरोसा रखा है, தேவனிடத்தில் முழு நம்பிக்கை जो உள்ளவர்கள், परमेश्वर के लिए गवाही देता रहेगा, जो தேவனுக்காக கர்த்தருக்காக சாட்சி जो கொடுப்பார்கள், परमेश्वर पर पूर्ण भरोसा रखा है, जो தேவனிடத்தில் முழு நம்பிக்கை परमेश्वर வைத்திருக்கிறார்கள், की आराधक बनकर रहेगा, தேவனுக்கு ஆராதனை जो செய்வார்கள், परमेश्वर पर पूर्ण भरोसा रखा है, தேவனிடத்தில் முழு நம்பிக்கை वो வைத்திருக்கிறார்கள், परमेश्वर के लिए कार्य करता ही रहेगा। தேவனுக்காக அவர்கள் காரியம் செய்து கொண்டே இருப்பார்கள், கிரியை செய்து கொண்டிருப்பார்கள்। हाँ, इस पुरुष அந்த का மனிதன் आशीष क्या लिखा गया है? ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்। 30:15 को पढ़ सकते हैं। ஏசாயா 30:15 நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார்। हाँ, அமெரிக்கையும் அந்த நம்பிக்கையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்। प्रभु यहोवा इस्राएल के जो पवित्र लोगों से यूं कहता है, लौट आना और शांत रहना, जो तुम्हारी उद्धार है शांत रहने और जो भरोसा रखने में तुम्हारी जो वीरता है, परंतु तुमने ऐसा नहीं किया। जो क्वाइटनेस एंड ट्रस्ट, जो शांतता और सच्चाई, हाँ, will be your blessing। அதுவே உங்களுடைய ஆசீர்வாதம்। ஆண்டவரை நம்புகிறவர்கள், जो தேவன் परमेश्वर के पास जो भरोसा रखते हैं वो शांत रहेंगे, मनदिल है चंचलिப்பு இருக்காது। उनके जो मन में चंचल नहीं होगा, हाँ, they will be living a quiet life। वो एक शांतता जीवन बिताएंगे। ऐसा हो गया, ऐसा हो गया, ये क्यों हो गया, ये कैसा हो गया, இது அப்படி ஆகிவிட்டது, அது அப்படி ஆகிவிட்டது, ஏன் இப்படி ஆச்சு, எதுக்கு இப்படி ஆச்சு?
फिकर मत करो அதை பற்றி கவலை வேண்டாம் पूर्ण नंबिके उड़ेवन जो परमेश्वर के पर पूरी भरोसा जिसका है एक शांतता जीवित रहेगा प्राण जो है वो अगर बहुत शांतता से रहेगा அவருடைய வாழ்க்கை மிகவும் சாந்தமாக இருக்கும் हिम्मत से वो रहेगा बड़ शक्तिயாக भरोसा से भरकर वो रहेगा நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பார்கள் वही धन्य पुरुष है அவர்களே பாக்கியவான்கள் फलदायक रहेगा அவர்கள் கனி கொடுப்பார்கள் हाँ यही है एक धन्य पुरुष का उनका लक्षण है இது பாக்கியவான்களுடைய லட்சணம் இதுதான் हाँ यही परमेश्वर को जो हाँ अपने संपूर्ण रीति से अपने हाँ माना हुआ है தேவனிடத்தில் முழு நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் இவர்கள் தான் परमेश्वर के लिए ठहरता ही रहेगा जो தேவனிடத்துக்கு காத்திருப்பார்கள் परमेश्वर के लिए गवाही बनता रहेगा அவருக்கு சாட்சி கொடுத்து கொண்டிருப்பார்கள் आराधना करता रहेगा அவருக்கு ஆராதனை செய்வார்கள் हाँ उसकी जो कार्य में बना रहेगा அவருடைய காரியத்திலே ஈடுபட்டு இருப்பார்கள் साथ साथ वो चलता ही रहेगा அவரோடு கூட நடப்பார்கள் हाँ यही है उनकी जिंदगी की लक्षण है இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையின் हम कह லட்சணம் सकते हैं मुंह खोलकर मैं भरोसा करता हूँ मैं भरोसा करता हूँ நாம் வாய் திறந்து சொல்லிவிடலாம் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் आपकी என்று भरोसा किस तरह वो माना जाएगा या तो हो जाना जाएगा உங்களுடைய நம்பிக்கை எப்படி அது ஆதரிக்கப்படும் आप प्रार्थना में है आप लवलीन रहते हो ஜெபத்திலே நீங்கள் தரித்திருந்தால் और क्या हाँ उसकी गवाही देते रहते हो அவருக்கு சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா साथ साथ अब चलते रहते हो அவரோடு கூட நடக்கிறீர்களா हाँ उसकी उपासना करते रहते அவருக்கு हो ஆராதனை செய்கிறீர்களா और उसके लिए आप कार्य करते रहते हो அவருக்காக நீங்கள் காரியம் செய்கிறீர்களா संपूर्ण रीति से आप முழு மனதோடு भरोसा करते हो முழு ரீதியா यही आपका लक्षण है இதுவே हाँ, உங்களுடைய इसी में லட்சணங்கள் कायम रहो இதிலே आपके நிலைத்திருங்கள் संग है प्रभु इस वचन को आशीष करेगा தேவன் தான் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக हम प्रभु को धन्यवाद दें। நாம் தேவனுக்கு